Hi guys, welcome to Tarkuri Boys. இன்னைக்கு என்ன வீடியோனா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நாங்கெல்லாம் இப்போ எங்க போறோம்? இது வரைக்கும் நாங்க சென்னை வெளியே சுத்தி இருந்தோம். சென்னையை தாண்டி நாங்க லாங் ட்ரிப் போறோம். அது வந்துட்டு பல கஷ்டங்கள், பல தடைகள் எல்லாமே எதுவுமே இல்ல, சும்மா பேசுறான். எந்த கஷ்டமும் இல்ல. டிக்கெட் போறது ட்ரெயின் கிடைச்சிருச்சு. எல்லாம் நீங்க ஃப்ரெண்ட்ஸா ஊருக்கு ட்ரிப் பிளான் போட்டாலே எல்லாரும் எல்லா கேங்ல நடக்கிறது தான் எங்க கேங்ல நடந்திருக்கு. ஒருத்தன் வரேன்னா, ஒருத்தன் வரலன்றா, ஒருத்தன் வந்தாலும் இப்படிதான் இருப்பான், அப்படிதான் இருப்பான். அதெல்லாம் வந்துட்டு தாண்டி எனக்கு தெரிஞ்சு வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசணும்னு எதுவும் நடக்கல, எல்லாம் உடனே ஓகே ஆயிடுச்சு. போய் நாங்க ஆக்சுவலி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் போயிடுவோம். அந்த மாதிரி இந்த ட்ரிப் இந்த வருஷம் போன வருஷமும் ஒரு ட்ரிப் போனோம். அதே மாதிரி இந்த வருஷம் ட்ரிப் போறோம். இந்த வருஷம் ட்ரிப் வந்துட்டு ஏன் ஸ்பெஷல்னா, சேனல் ஆரம்பிச்சு நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது. அது ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் சேர்ந்து போற ட்ரிப். இன்டர்நேஷனல் ட்ரிப் போறோம் ட்ரெயின்ல. இது எல்லாத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏசி கோச்ல போறோம். எல்லாரும் ட்ரெயின்ல ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போறோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு வரைக்கும் நாங்க 2 சீட்டர்ல போயிருக்கோம், ஸ்லீப்பர்ல போயிருக்கோம், அண்டர்சோல போயிருக்கோம். 2 சீட்டர் ஏசி 2 சீட்டர் ஓகே, 4 சீட்டிங் அதெல்லாம் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏசி கோச்ல போறோம். அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் சுத்தமா ஐடியா கிடையாது. சுத்தமா தான் இருக்கும். சுத்தமா ஐடியா இல்ல, அந்த சுத்தமா தான் இருக்கும். ஜோக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சாரி. நாங்க எந்த ஏரியா போறோம்ன்றத இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா இடத்துலயும் பக்கரா போடுவோம். ஐயா கில்லி அவாய்ட் பண்றேன். மொத்தம் 6 பேர் போறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா நாங்க 3 பேர், கேமராமேன் நரேஷ், அப்புறம் எங்க அக்கா, எங்க அம்மா. ஆமா, அதனால 6 பேர். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்னு சொல்ல முடியாது, ஃபேமிலி ட்ரிப்னு சொல்ல முடியாது. நாங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி அப்படி சொல்லிட்டு, அதாவது நார்மலான ஃபேமிலி ட்ரிப் இல்லாம இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ட்ரிப். ஃபேமிலியா போற ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸா போற ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போற மாதிரி இருக்கும், என்ஜாய்மென்ட்டே இருக்காது. சுத்தமா முடிச்சிட்டோம். வந்து இதுக்கப்புறம் ட்ரெயின்ல போறது, ஊர்ல எல்லாம் போய் என்ன எப்படி இருக்கும், என்ன மாதிரி என்ஜாய் பண்றோம், நாங்க போற இடம், என்ன பேக்கேஜ் புக் பண்ணிருக்கோம், எத்தனை டே, எல்லாமே வந்து கம்மி அப்பாயிண்ட் வீடியோஸ் நாங்க சொல்றோம். சம்மர்ல ரெயின் பெய்யுது, ரெயின் பெய்யுதா? சரி மழை பெய்யுது. கோடை காலத்திலேயே மழை பெய்யும். அந்த கோடை கால வெயில் தாங்க முடியாம நாங்க ஒரு குளிரான பிரதேசத்துக்கு போலான்ட்டு, குளிரான பிரசாதத்துக்கு போறாங்க, சாப்பிட்டு திரும்ப வந்துடும். குளிரான இடத்துக்கு போலான்ட்டு பிளான் பண்ணோம். பட் மணாலியா? மணாலி இல்ல, கிடையாது, காஷ்மீர். கண்டுபிடிச்சா காஷ்மீர். ஆனா அதுக்கே எங்க ஏசி கோச் போறோம். சென்னையிலேயே மழை பெய்யுது. ஆனா இப்போ வந்து சென்னையிலேயே மழை பெய்யுது. அதனால அந்த இடமும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஆண்டி கட்டிருக்காங்க, அதான் கொஞ்சம் 2 நிமிஷம். அதெல்லாம் வந்து நாங்க அந்த இடத்துலயும் போயிட்டு மழை பெய்யுதா என்னன்னு போய் பார்த்துட்டு நாங்க சொல்றோம். எந்த இடம் போறோம்ட்டு போற வழியே சொல்றோம். ஆமா, இறங்க பின்னாடி சொல்றோம். மறக்காம இந்த சீரீஸ் ஃபுல்லா பாருங்க, எங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. சீரியஸா பாக்காதீங்க, பண்ணா பாருங்க. ஆனா இந்த சீரிஸ் ஃபுல்லா பாருங்க. அப்படி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரா, நம்ம தேர்ட் ரா, நம்ம 34 ரா, நம்மளுது 34. இந்த இது 4 இந்த ஆறு நாளே ட்ரெயின் உள்ள வந்துட்டோம். தேர்ட் ஏசி வேற லெவல்ல இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ஏசி ஆன் பண்ணல, ஏசி ஆன் பண்ணல. உள்ள கபகபன்னு இருக்குது. உள்ளக்க பாத்தீங்கன்னா பில்லோ, பெட்ஷீட் எல்லாமே இருக்குது. இந்த வரைக்கும் நாங்க போன ஸ்லீப்பர் எல்லாம் வந்து போத்திக்கிறது கூட பெட்ஷீட் இருக்காது. ஏய் ஜில்லுன்னு வருதுடா கைஸ், ஜில்லுன்னு வருது. ஜில்லுன்னு ஒரு காத்து. சொல்லுங்க ப்ரோ, ட்ரெயின் ஏறிட்டீங்க. இப்போ எந்த ஊருக்கு போறோன்னே தெரியாம போயிட்டு இருக்கோம். ஆமா, ட்ரெயின் ஏறிட்டீங்க. எப்படி இருக்கு? டயர் 3 டயர் 3 வந்து ஃப்ரண்ட்ல இருந்து வரமா, டயர் 30ல இருக்கோம். நம்ம டயர் 3 முன்னாடியே இருக்கு ப்ரோ. அந்த டயர் 3 இல்ல, அந்த டயர் இல்ல ப்ரோ. ட்ரெயினுக்கு வச்சு டயரே இல்ல. வீடியோ ஸ்டைல் பண்றோம். டயருக்கு ட்ரெயினுக்கு வச்சு டயரே இல்ல, வீல் தான் இருக்கு. நாங்க வந்து கேக்குறது இந்த கோச், டயர் 3 கோச்
குட் மார்னிங் கோச். அந்த கோச்சா? அந்த கோச்ல ப்ரோ, ட்ரெயின் கோச் இருக்குல்ல, சரி. ஸ்லீப்பர் ஏசியா இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கு. ஆமா, சாப்பிடுறதுக்கு டேபிள்லாம் சாப்பிடுறதுக்கு அவங்களே இட்லிலாம் கொடுத்துருக்காங்க. இட்லிலாம் அவங்க தரல. இட்லி வந்து நாங்க வாங்கிட்டு வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்துச்சு. இப்ப அததான் நாங்க சாப்பிட போறோம். அப்புறம் நான் கொட்டுறதுக்கு எடுத்துட்டு வருவாங்க. பேசாது ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாட்டு ரெடியா இருக்கும். எங்க இருக்கு பாட்டில்? குடி போனாங்க கண்டிப்பா. நெருங்காத நீ அப்படி உள்ள வந்து அடி போறாங்க. இப்போதான் எங்களுக்கு ஃபுல் ஃபீல் இருக்கு இந்த கோச்சிங். யாரையோ பாத்துட்டு வந்துட்டாங்க. கை கழுவிட்டு சுத்தமா சாப்பிடணும். எங்க சாப்பிட்டு கை கழுவு? ஏன்னா கை கழுவு தான் போனோம். நீ என்ன நினைச்ச? தப்பா நினைக்கிறாங்க. எண்ணங்கள் தான். ஹைஜீனிக்கா இருக்கும் எப்பயுமே. அதனால டயர் த்ரீல வந்துக்கிறீங்களா? எங்க அம்மா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்து கோச்சு போங்க. ஆண்டி பக்கத்து கோச்சு போங்க. நீங்க பேசிட்டு வரோம் புதுசு புதுசு. ஆண்டி நாங்க vlog பண்றோம்னு நினைப்பாங்க. ஆண்டி we are youtubers. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா சொல்லுங்க. சாப்பிட போறோம். இட்லி காமிச்சு இங்க பாருங்க, இட்லி தான் இருக்கு. இதான் நாங்க சாப்பிட போறோம். அவங்க வந்து பழைய சாயல் ஞாபகம் வந்துச்சு. இட்லிக்கு தொட்டுக்க என்ன ப்ரோ? இட்லிக்கு தொட்டுக்க டொமேட்டோ சட்னி. பூரிக்கு யாராவது சாம்பார் ஊத்தி சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் ஒரு காம்பாவே இல்ல. சாம்பார் பூரிக்கு சாம்பார் ஊத்தி சாப்பிடுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பாருங்க. இது வரைக்கும் நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile. A few moments later. ட்ரெயின் வந்து போய் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி வந்துச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, கேஸ் ஆயிடுச்சு. ஆமா, நாங்க வந்து ஜாலியாக தமிழ்ச்சராஸ் விளையாட்டு இருந்தோம். அதை வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு மேலே ட்ரெயின்ல சண்டை போடக்கூடாதான், கத்தக்கூடாது. இப்பதான் கண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா அடி வேணும் வந்தாங்கன்னா தடுத்து விட்டு கூட்டு வந்துருவாங்க. ஆமா, நான் வந்துட்டு ஸ்லீப்பர் கோச்சில் போய் தான் பழக்கம். அதனால அங்கே வந்துட்டு ஒரு 12 மணிக்கு கத்திட்டு இருப்போம். ஏன்னா எந்த கோச்சில் போனாலும் நீ கத்த அடிப்பாங்க. இல்லை, அங்கே வந்து நாய்ஸாக இருக்கும். அதனால எதுவும் தெரியாது. இங்கே வந்துட்டு எல்லாமே சைலண்டாக இருக்கனால நாங்கள் லைட்டாக கத்தினாலே வந்துட்டு ஆன்னு கேட்குது. அதனால நிறைய பேர் கத்தனா பக்கத்துல தப்பா நினைச்சிட்டாங்க. அதனால வந்துட்டு சீக்கிரமா படம் 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி கத்தனா அடுத்த வாட்டி இறக்கி விட்டுரு. அதனால நாங்க வந்துட்டு மார்னிங் கண்டினியூ பண்றோம். The next day. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது நாங்க இவ்வளவு காலை 2 பேரும் ஏஞ்சதே இல்ல. காலையில 5:15 இருக்கும். 6 மணி ஆயிடுச்சு நினைப்போம். அடுத்த ஸ்டேஷன் இப்போ வந்துட்டு நாங்க பழனியை தாண்டிட்டோம். முருகன் தரிசனம் பள்ளி வந்தாலே கும்பல் குறைஞ்சிருச்சு. அதனாலதான் நாங்க லாக் பண்ணல. இன்னும் சற்று நேரத்தில் நாங்க எங்களோட டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடுவோம். ட்ரெயின்ல இருந்து அடுத்த பயணத்தை நோக்கி போவோம். காலங்காலத்துல 6:30 மணி ஆகுது. பசிக்கு பயங்கரமா காலைல எட்டோடே பசி எல்லாருக்கும். அதனால குட்டி இதயம் சாப்பிட்டோம். நாங்க குட்டி இதயம். ஓகே, வந்து கொஞ்சம் காலையில 5 மணிக்கு ஏதோ பிளாக்ல ஏதோ வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். நாங்க வந்துட்டு இன்னும் 10 நிமிஷத்துல ட்ரெயின் எங்க போறோம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. சொல்ல மாட்டோம், இறங்கிட்டு சொல்றோம் எங்க போறோம். நாங்க இறக்கணுடைய அந்த ஸ்டேஷன் போர்டு காமிப்போம். அது பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். பார்த்தாலும் தெரியாது. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 2 மணி நேரம் கார் டிராவல் பண்ண போறோம். குளிரானா தேர்ட் ஏசி பயங்கர குளிர். ஆமா, நான் வேற இவனுக்கு பேசல கேட்க டவுசர் போட்டு வந்துட்டேன். நைட் ஒரு 12 மணிக்கு மேல அர்க்குறினா இந்த நாய் மட்டும் டவுசர் போட்டு வந்துருக்குது. வேற யாரும் அது போறது வந்து நான் திருப்பம் போடுவேன். டவுசர் இவனே வந்து டவுசர் போனா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னான். எப்படா 9:30 மணிக்கு சென்னையில இருக்கும்போது
ஒரு 2 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் பேண்ட் போட்டுக்கலாமோ? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, போன வாட்டி ட்ரிப்ல வந்து டிரைவர் பயங்கரமா செட் ஆகிட்டாரு. இந்த வாட்டி ட்ரிப்ல டிரைவர் எப்படி இருப்பாரு அதெல்லாம் எனக்கு தெரியல. நாங்க கார்ல ஏறிட்டு டிரைவர் வந்து எப்படி எவ்வளவு வைப்ல செட் ஆகிறாங்க நாங்க சொல்றதெல்லாம் கேட்க வேணாம். தெரியல. சரி நாங்க வந்து இறங்கிட்டு பேசுறேன். உளுந்தூர்பேட்டையில இறங்கிட்டோம். உடுமலைப்பேட்டைக்கு உளுந்தூர்பேட்டைக்கு வித்தியாசம் தெரியாது. உடுமலைப்பேட்டையில இறங்கிட்டோம். இறங்கி இப்போ நாங்க வந்து எங்க காரை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆமா, காரை நோக்கி ஒரு 2 மணி நேரம் பயணம். கார்ல இருந்து 2 மணி நேரம் பயணம். நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு போறோம். கேரளாவில் உள்ள ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போறோம். சென்னையில வெயிலுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போலான்னு கிளம்பணும். பார்த்தா இருக்கு இங்க 12 மணி ஆனா தெரியும் எப்படி இருக்கு குளிரா. இந்த ஸ்டேஷனே பயங்கரமா இருக்குல்ல. சாவடி அவங்க ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா இருக்கனால ஸ்டேஷன் நல்லா இருக்குது. கேவலமா இருக்கும். கட்ட போய் குமார் இவர் தான். கார்ல ஏறிட்டோம். கார் அருமையா இருக்கு. சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ற நேரம். டிக்கெட் போடுவோம். சர்ப்ரைஸ் தான் இல்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸ். மூணாறு போறோம். ஆமா. ஏன்னா நாங்க வந்து கேரளால அலப்பி போயிட்டோம். ஆமா, போன வருஷம் அலப்பி, இந்த வருஷம் மூணாறு. 30 கிலோமீட்டர் மழைதான். மழை ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் தான் அட்வென்ச்சரே. இப்போ வந்து நாங்க வந்து மலையேற செக் போஸ்ட்ல நிக்கிறோம். ஆனைமலை. ஆனைமலையா? யானையே இல்ல அங்க போட்டு அது இருக்கு. ஆனை போட்டுதான் ஆனைமலைடா. அங்க போட்டுருக்கேன். ஒருன்னு போட்டுக்கிறேன். ஆனைமலை டைகர் ரிசர்வ் வெல்கம்ஸ் யூ. எஸ். யானைமலையா டைகர் ரிசர்வா? ஆனைடா. யானை இல்ல, ஆனை இல்ல, டைகர் இல்ல, மலை. லைஃப் ஊரே இந்த தொல்லை. இவனோட படுத்துட்டு வரது தான்டா தொல்லை எனக்கு. குடிக்காரன் குடிச்சது நாங்கல்ல, இவன் தான். இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இங்கதான் வந்திருக்கோம். உச்சா போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டபுள் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வரவா யூ வேற லெவல்ல இருக்குது. பாத்தீங்கன்னா நண்பர்களே, அருமையான ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். வியூ பாயிண்ட்லாம் இல்ல, போற வல்ல வியூ நல்லா இருந்துச்சு. நிப்பாட்டு இருக்கோம். கீழே அருவி ஓடுது. கீழே வந்து அருவியில இருந்து வர ஓடை ஓடிக்கொண்டிருக்குது. அங்க பாத்தீங்களா, அந்த ஓடைக்கு நாங்க போலான்னு பார்த்தோம், அலௌட் இல்லன்ட்டாங்க. கீழே போனா நாங்க வந்து எங்களை காணாம போயிடும், உங்களுக்கு தேடுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்றாங்க. சரி ஓகே, எதுக்கு எதாவது பேக்கேஜ்ல வரலன்றாங்க. பேக்கேஜ் என்னதான்டா வந்துருக்குது. இப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலைகள், இப்படியே பாத்தீங்கன்னா காடுகள். அவன் கப்புள்ஸா சுத்தின இருக்கான், எங்களோட சுத்தின இருக்கோம். சுத்திட்டு இருக்கோம். பாலா இது ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. நல்லா இல்ல, எங்க நல்லா இருக்கு. இவர் தான் எங்க அட்டியோட கேமராமேன். இவர் தான் கேமராமேன். போற வல்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. மழைன்னாங்க, இன்னும் மழை ஆரம்பிக்கல. மழை எப்போ ஆரம்பிக்குது? ஐ மீன் ரெயின், மழை. மழை துளி. அது எப்போ வருதுன்னு தெரியல, பார்ப்போம். அங்கே பாரு, யாருமே இல்லாம சம அமைதியா இருக்கு இந்த பிளேஸ். ஆமா, அமைதியா இருக்குது. நாங்க தான் கத்தி நியூசன்ஸ் பண்ணிருக்கோம். எல்லா வியூ பாயிண்ட்ல இவனுங்க வந்து இவனுங்க வந்து ஸ்னாப்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்னாப் போட்டே சாவடிக்கிறானுங்க. அதுக்கே நெட் இல்லடா.
கைஸ் இது ஃபுல்லா சந்தன மரம். புஷ்பா சந்தன கட்டை. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சந்தன மரத்துக்கிட்ட இருக்கோம். சந்தன காட்டுக்குள்ளே இருக்கோம். எங்களை சுத்தி ஃபுல்லா சந்தன மரம் தான். ஆமா, இங்க வந்து இதை வந்து தொட்டா கூட போலீஸ் பிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. தொட்டு பாப்போம். இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த சந்தன மரம், இந்த மட்டாரி வேலி கட்டி ஒவ்வொன்றுக்கும் அடையாளம் வச்சிருக்காங்க. இந்த மரத்துக்கு நம்பர் என்ன சீரிஸ் நம்பர் சீரிஸ் வேலியில வர போட்டு வச்சிருக்காங்க. ஸ்மெல் வந்து அவர் என்ன சொல்ல, காஞ்ச மரத்துல தான் ஸ்மெல் வருமா, சந்தன ஸ்மெல். இதெல்லாம் வந்து இப்போ ஈரமா இருக்க மரம், அதனால இதுல வந்து மழை பெஞ்சனால எல்லாம் அப்படியே ஒரே நசன்னு ஈரமா இருக்குது. காஞ்சிருந்தா சந்தன ஸ்மெல் தூக்கி இருக்கும். நாங்க கேட்டோம் கத்தி வச்சு சீவி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் குடிச்சிருக்கான் அப்படி தேய்க்கலாமான்னு கேட்டோம். இல்ல கத்தி வச்சுக்கினா கும்பலா சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவீங்க அப்படின்ட்டாங்க. இவனோட பிஹேவியர் வச்சு தெரிஞ்சிருக்கோம் இவன் என்ன நிலைமையில இருக்கான் இப்போ அப்படின்ட்டு. தெளிவா இருக்க இருக்க ஒரு மனுஷனால இது பண்ண முடியாது. சப்ஸ்கிரைப் டு தற்கொலை பாய்.